இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. வணக்கம். விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே மத்திய அரசு இது தொடர்பாக உத்தரவிட்டிருந்துச்சு. தற்போதைய விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இந்தியாவில் அரசியல் தலைவர்கள் தொடங்கி திரைத்துறை விஐபிகள் வரை பல்வேறு நிலை பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. 1960களில் நக்சல் பிரச்சனை ஏற்பட்ட போது இந்த பாதுகாப்பு முறைகள் தொடங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தாவேக தலைவர் விஜய்க்கு சில தினங்களுக்கு முன்பு ஒய் பிரிவு பாதுகாப்பை வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருந்தது. நடிகராக இருந்து அரசியல் களமிருக்கும் விஜய் அடுத்த ஒரு சில மாதங்களில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய திட்டமிட்டிருக்கிறார். இந்த நிலையில் அவரது பாதுகாப்பில் இருக்கும் அச்சுறுத்தல்களை கருத்தில் கொண்டு உளவுத்துறை கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பை வழங்கி உத்தரவிட்டிருந்தது மத்திய உள்துறை அமைச்சகம். இதன்படி 8 முதல் 11 பேர் கொண்ட துப்பாக்கி ஏந்திய மத்திய ரிசர்வ் படையைச் சேர்ந்த கமாண்டோக்கள் சுழற்சி முறையில் விஜயின் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் எனவும் கூறப்படுகிறது. மத்திய உள்துறை ஒய் பிரிவு பாதுகாப்பை கொடுத்திருந்தாலும் அதற்கான ரிவ்யூ மீட்டிங் இன்னும் தொடங்கப்படாமல் இருப்பதால் பாதுகாப்பு போலீசார் தற்போது வரை வழங்கப்படவில்லை. குறிப்பாக மத்திய அரசின் 6 பாதுகாப்பு பிரிவுகளான FPG, Z+, Z, Y+, Y, X ஆகிய பிரிவுகள் பாதுகாப்பு அறிவித்து பின்பு மத்திய அரசின் செக்யூரிட்டி ரிவ்யூ கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடைபெறும். இந்த ஆலோசனை கூட்டத்தில் எந்தெந்த மாநில அரசியல் தலைவர்கள் மற்றும் பிரமுகர்களுக்கு அச்சுறுத்தல் உள்ளதோ அந்தந்த மாநில காவல்துறை DGP, உளவுத்துறை அதிகாரி, தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளோடு இந்த ஆலோசனை கூட்டம் நடக்கும். இந்த ஆலோசனை கூட்டத்தின் அடிப்படையில அந்தந்த பிரிவு வகைகளுக்கான பாதுகாப்பு வழங்கப்படும். கடந்த சில நாட்களாகவே இந்த ரிவ்யூ மீட்டிங்கிற்காக ஒய் பிரிவு பாதுகாப்பு தொடர்பாக CRPF அதிகாரிகள் விஜய் மற்றும் புதியானந்தை தொடர்பு கொள்ள முயற்சி செய்ததாக கூறப்பட்ட நிலையில தற்போது விஜயின் இல்லம், கட்சி அலுவலகம் மற்றும் அவர் அடிக்கடி செல்லும் இடங்கள்ல அவருக்கான பாதுகாப்பு எப்படி இருக்கிறது என்பதை குறித்து ஆய்வு செய்து இந்த ரிவ்யூ மீட்டிங் ஒன்றை நடத்துவதற்காக தயார் செய்து நிறுத்தினர். வரும் 14ஆம் தேதி இந்த ரிவ்யூ மீட்டிங் நடைபெறும் எனவும் கூறப்படுகிறது. விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்குவது உள்துறை அமைச்சகம் ஏற்கனவே DGP அலுவலகத்தில் அதற்கான நகலை கொடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது வரும் 14ஆம் தேதி இந்த ரிவ்யூ மீட்டிங் நடைபெறும் என்று தெரிய வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.